अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाह व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम मा काना मुहम्मदुन अबा अहदिम मिन रिजालिकुम वलाकिन रसूलुल्लाह व खातिमुन नबिय्यीन व काना अल्लाहु बिकुल्लि शैइन अलीमा रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अमरी वहलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய முகமன் கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் கருணையும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இன்று இந்த சொற்பொழிவின் தலைப்பு என்னவென்றால், முகம்மது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரை பற்றி பல்வேறு உலக மத கிரந்தங்களில் காணப்படுபவை என்பதாகும். இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்று பலர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முகமது நபி அவர்கள்தான் மார்க்கத்தின் நிறுவனர் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் காலம் தோன்றும் முன்னே தோன்றிய ஒரு மார்க்கம் என்பதுதான் உண்மை. மனிதன் மண்ணில் கால் வைத்த போதே தோன்றியது. மேலும் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், இந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்ல, மாறாக அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கடைசியும் இறுதியுமான இறை தூதராவார். மொத்த மனித இனத்திற்காக அவர் இங்கு அனுப்பப்பட்டார். புனித குர்ஆன் சொல்கிறது, சூரா ஃபாத்திரில் அத்தியாயம் 35 வசனம் 24, وَإِن مِّن أُمَّةٍ إِلَّا خَلَا فِيهَا نَذِيرٌ, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத எந்த சமூகத்தவரும் இல்லை. மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா ராதில் அத்தியாயம் 13 வசனம் 7, وَلِكُلِّ قَوْمٍ هَادٍ, ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் ஒரு நேர் வழிகாட்டி உண்டு. பெயர் குறிப்பிட்டு 25 இறை தூதர்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு ஆதாம், நோவா, ஆபிரகாம், மோசே, இயேசு, முகம்மது, அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். 25ற்கும் குறைவில்லாத இறை தூதர்களை பற்றி குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அல்லாஹ் மேலும் திருக்குர்ஆனில் கூறுகிறான், சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 164, மேலும் சூரா காஃபிர் அத்தியாயம் 40 வசனம் 78, திட்டமாக நாம் உமக்கு சில இறை தூதர்களின் வரலாற்றை பற்றி கூறியுள்ளோம், மற்றவர்களை பற்றி கூறவில்லை. அப்படி என்றால் எல்லா இறை தூதர்களின் பெயர்களும் குர்ஆனில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் நமது அன்பிற்குரிய முகமது நபிகள் கூறினார். ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் மிஷ்காத் அல் மசாபியில் கூறப்பட்டுள்ளது. பாகம் 3 ஹதீஸ் எண் 5737, நமது இறை தூதர் முகமது நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 1,24,000 இறை தூதர்களை பூமிக்கு அனுப்பியிருக்கிறானாம். ஆனால் 25 தூதர்களின் பெயர்கள்தான் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள். இறைவனால் இவர்களுக்கு அருளப்பட்ட செய்தியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பின்பற்ற வேண்டியிருந்தது. முகமது நபி அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுமே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள். உதாரணத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், யூதர்களுக்கு மட்டும், பனி இஸ்ரவேலுக்கு மட்டும் அனுப்பப்பட்டார். அல்லாஹ் கூறுகிறான் திருக்குர்ஆனில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 49, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், பனி இஸ்ரவேலரின் மக்களுக்காக இறைவனால் தூதுவராக அனுப்பப்பட்டார். இதே செய்தி சூரா சஃப் அத்தியாயம் 61 வசனம் 6 கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பனி இஸ்ரவேலரிடம் கூறுகிறார், நான் உங்களுக்காக ஒரு தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன். மேலும் இதே செய்தி பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது. இது பைபிளில் மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 5 6 வரை இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தனது சீடர்களிடம் கூறுகிறார், புற ஜாதியினரிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம். புற ஜாதியர் என்றால் யூதர் அல்லாதவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள். புற ஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணத்திற்கு பிரவேசியாமலும் ஆனால் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று கூறினார்.
இதே செய்தி மறுபடியும் சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 24 இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரே கூறுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. இதன் பொருள் திருக்குரான் மற்றும் பைபிளின்படி இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான், பனி இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டார்.